ஹலோ மாப்பிள்ளை, வெரி சேட். ஏன்னா இன்றைக்கி வந்து செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. இப்போ யார் வந்து ஃபைனல்ஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் மக்களே. ஏன் அப்படி இருக்கேன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லை, ஹைதராபாத் டீம் இருக்குது, கொல்கட்டா டீம் இருக்குது. இதுதான் இப்போ இன்றைக்கி நிலவரம். கொல்கட்டா டீம் இருக்குது. கொல்கட்டாவா, ராஜஸ்தான் ராயல்ஸ், சாரி தப்பாக சொல்லிட்டேன். பாருங்க, இந்த இடம் எவ்வளோ இருந்த இடம். இந்த சென்னை மேட்ச்சு நடக்காதால எப்படி இருக்கு பாருங்க. இந்த சென்னை மேட்ச் நடக்காதால ஆனால் மக்கள் வந்திருக்காங்க. போன மேட்ச்சுக்கு இந்த இடம்லாம் எப்படி இருந்தது. ஆனால் நிறைய பேர் டிக்கெட்டை வச்சு கெஞ்சினுக்கிறாங்க. அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. பாருங்க, எல்லாம் டிக்கெட்டை வச்சு கெஞ்சினுக்கிற மக்கள் தான். இந்த ரோட்டில் வந்து போன மேட்ச்சில் என் வீடியோ பாருங்கள். அப்போ கூட நம்ம தோனி தான் வாங்கி போடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் அவங்க ஃபேன்ஸ் தான் வந்துக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஸ்டேடியம் சிஎஸ்கே தானே. இங்கே அங்கே கூட இங்கே இந்த மேக்ஸும் நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லோ. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தெரில. இதுதான் ஒத்துமை. கும்பலே கிடையாது, அது ஒன்று தான். இதே போன மேட்ச் இங்கே எடுத்துருப்பேன். இதே இடம் தான், வேறு லெவலில் இருந்தது. ஆனால் டிக்கெட்டு நிறைய நான் கொட்டி கிடையாது. ஆனால் வாங்கிறதுக்கு நம்ம சென்னை சிஎஸ்கே ஆளுங்க யாருமே தயாராக. நான் டிக்கெட்டே வாங்கலை. ஆன்லைனில் புக் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். டிக்கெட் வாங்கியிருக்கணும். மக்கள் இவங்கெல்லாம் உள்ளே போகிற மாதிரி விடுறாங்க. தம்பி வந்து 2 மேட்சும் இந்தியாவுடைய ரன்னை விஜய் வருவாரு. அவர் இந்தியா ஃபேனு. one side, 2 side on. ए भैया, कौन विन है? राजस्थान विन है ना, और कौन विन है? आरआर विन. राजस्थान में आरआर विन इनटू द फाइनल. विन है ना. ये सांग क्या हो गया? विक्रम सांग. பாருங்க, போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் பாருங்க, சிஎஸ்கே மேட்சுக்கும் பாருங்க காற்று வாங்குது. கூட்டமே கிடையாதுங்க. போன மேட்சுக்கு வந்துடுவோம். ₹20 இருங்க அவர்கிட்ட. நான்
அப்படியே நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் தான். 20 rupees சொல்லிட்டு கிரீன் 50 rupeesனா அவன் என்ன பண்ணுவான்? அது வேற ஒருத்தன் சப்போர்ட் வேறு பண்ணுறான். ஆக்சுவலாக அதுக்கு பார்த்தோன்னா அவ்வளோதான் கொடுக்கவே தேவையில்லை என்ன கேட்டால். பெயிண்ட் நம்மளே வீட்டில் அரைஞ்சி வந்துடலாம். இந்த இடம் போன மேட்ச்சுக்கு எப்படி இருக்குது? எல்லாம் நிறைய பேர் டிக்கெட் வச்சுங்க பிளாக்ல சுற்றின்னு இருக்கான். இவ்வளோ விற்கலாமா அவ்வளோ விற்கலாமான்னு. ஆனால் என்னென்னா இங்கேயும் சிஎஸ்கே தான் நிற்குது. போன மேட்ச் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. நீங்கள் யூடியூப் எடுத்து என் சேனலில் பாருங்கள். சார் பைக்கு யூட்டன் கிடையாது சார். சார் பைக் நேராக போங்க. போகிறதுக்கு ஆள் இதே போன மேட்ச் நான் போட்டிருக்கேன். இந்த இடம் எவ்வளோ கும்பலாக இருந்தது சிஎஸ்கே மேட்ச். பப்ளிக் வரதுக்காக எவ்வளோ வழி பைக் அதில் ஓட்டாதீங்க. சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது பேரிகேடுக்குள்ளே போங்க. பேரிகேடுக்குள்ளே வாங்க. மேட்ச் முடிஞ்ச பிறகு பேரிகேடுக்குள்ளே போங்க. நோ ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சென்னை. சிஎஸ்கே இருந்தால் இந்த இடம் அப்படி இருக்காது. ஆர்சிபி அவன் வந்து அவங்க நிலைமை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.